வணக்கம். ஸோ என்னடா இவன் ஓப்பனிங்கே குக்கர் வீடியோ போட்டிருக்கானேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ஹைதராபாத்தில் 23 நடந்த ஒரு கேஸ். மீர்பேட்னு ஒரு ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் மீர்பேட்னு ஒரு ஏரியாவில் ரீசெண்டாக ஒரு கேஸ் நடந்திருக்கு. அது கேஸ் பண்ணவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. இஸ் அ எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர். டிஃபென்ஸில் இருக்கவர். ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரே இந்த மாதிரி சம்பவம் பண்ணுறது ஏற்றுக்க முடியல. ஸோ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே இந்த மாதிரி தப்பு பண்ணால் இப்போ நம்ம யார்கிட்ட தான் பாதுகாப்பு எதிர்பார்க்குறதுன்னு தெரியல. யூஸ்வலாக இது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த எக்ஸாக்டாக இந்த எங்கே நடந்துச்சுன்னா ஹைதராபாத்தில் மீர்பேட்னு ஒரு பிளேஸில் நடந்துச்சு. என்னென்னா 23 இந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு ஹைதராபாத்தில் மீர்பேட்னு ஒரு பகுதியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு வசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. யூஸ்வலாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 15 இயர்ஸ் கிட்ட இருக்குன்றாங்க. இந்த நியூஸில் 15 இயர்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அப்பப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை வருது எல்லாமே ஒரு காமனான விஷயம் அப்படி தானே. ஸோ இதுமாரி சண்டை எக்ஸ்ட்ரீமாக இருக்கா இல்லை என்ன விஷயம்? ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு தப்பான பொண்ணு, அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் ஒன்றா இவன் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் சைக்கோ டைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை நம்புறதுன்னு தெரியாது. பிகாஸ் என்னென்னா இது ரீசெண்டாக நடந்த கேஸு. 2.5 வருஷம் முன்னாடி அந்த பாய்சன் கேஸே இப்போ தான் இது வந்திருக்கு. சரிங்களா? இந்த கேஸ் எப்போ வரும்னு தெரியாது. இந்த கேஸ் வரத்துக்குள்ளே அவன் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு இன்னும் குழந்தை கூட்டி போயிட்டு அவன் சந்தோஷமாக இருப்பான். இந்த பொண்ணு இப்போ செத்து போயிடுச்சு. கேஸ் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த கரண்ட்டாக இந்த சங்கராந்தினா பொங்கல். ஹைதராபாத்தில் இங்கே தெலுங்கானாவில் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல். நம்ம ஊரில் பொங்கல் எப்படியோ அதே மாதிரி தான் இது ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல். அந்த டைம் அவன் ஒய்ஃபை பசங்க இருக்காங்களே தெரியுமா, அந்த பசங்களை 2 பேருக்கு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். ஸோ இந்த பொண்ணும் இவனும் இருக்கான், இந்த எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர் அவனும் இருக்கான். ஏதோ பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாருமே போடுறாங்க. பிகாஸ் பார்த்த விஷயம் நான் இந்த கேஸ் ஸ்டடி பண்ண வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வெல் பிளான்டுன்னு மாதிரி தான் இருக்குது. வாலண்ட்ரி ஏதோ சண்டையை உருவாக்கி அந்த பொண்ணை ஏதோ தீர்த்து கட்டணுன்ற மாதிரி பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை அடித்து அவங்க ஒய்ஃபு, அந்த எக்ஸ் மிலிட்ரியோட ஆஃபீஸர் பேர் பார்த்திங்கன்னா குருமூர்த்தி. அவங்க இறந்தவங்க பேர் பார்த்திங்கன்னா மாதவி. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த குருமூர்த்தின்ற இந்த எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா அந்த மாதவி அவங்களோட ஒய்ஃபை 15 வருஷமாக குடும்பம் நடத்தின ஒய்ஃபை, காதலித்த ஒய்ஃபை, அவங்க மூலிமா 2 குழந்தை பெற்ற ஒய்ஃபை அடித்து கொன்று பீஸாக அவங்க பாடியை எடுத்துட்டு வாஷ்ரூமில் வச்சு துண்டாக கட் பண்ணி மிக்ஸி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தெரியவே கூடாதுன்னு குக்கரில் அவனை அந்த விசில் மாதிரி குக்கரில் சிக்கன் மட்டன் வேக வைக்கிற மாதிரி ஒரு ஹியூமன் மீட்டை 15 வருஷமாக குடும்பம் நடத்த ஒரு பொண்டாட்டியோட ஸ்கின்னை வேக வச்சு யாருக்குமே தெரியக்கூடாதுன்ட்டு பீஸாக அது மொத்தமாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி பக்கத்தில் இருக்க லேக்கில் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸு. ஸோ இது ரூமராக இருக்கும்ன்ட்டு நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தா இது ரீசனாக நடந்த உண்மையான விஷயம். ஓகேங்களா? ஸோ இது என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி சங்கராந்திக்கு போயிருக்காங்க தெரியுமா. சங்கராந்திலேருந்து அந்த போன குழந்தைங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க அம்மா இல்லைன்னு கேட்கும் போது தான் நம்ம சண்டையில் அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா கேட்டிருக்காங்க, என்ன மாப்பிள்ளை என்ன பொண்ணு எங்கேயும் காணுன்ற போது தெரில, எங்களுக்கு கூட ரீசெண்டாக சண்டை ஆச்சு, சண்டையில் கோச்சிட்டு போனவ எங்கே போனான்னு தெரில, எங்கேயாச்சும் போயிருப்பா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு என்ன மாப்பிள்ளை எப்படி பேசுகிறீங்க, உங்கள் ஒய்ஃபை காணோன்றது உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கீங்களே, சண்டை நடக்கிறது சகஜம்தான் நம்ம அம்மா இந்த மாதிரி. அவங்களாம் சரி வாங்க மாப்பிள்ளை போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனு யார் அந்த எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர் அந்த பொண்ணோட அப்பா அம்மா அங்கே நியர்பையில் இருக்க மீர்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பையன் தலைவன் கூடயே வந்திருக்கான் சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு. ஸோ இவங்க இந்த மாதிரி கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் கூட இவனை
போலீஸ் ஆஃபீஸர் டைவர்ட் பண்ணியிருக்கான். ஸோ இவங்க இங்கே இருக்காங்களா பாருங்கள், அங்கே இருக்காங்களா பாருங்களேன், இவன் கூட தான் போயிருப்பா, அவங்க கூட தான் போயிருப்பான்ற மாதிரி இவன் அந்த போலீஸ் ஆஃபீஸருங்களே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் ஆஃபீஸருக்கு இவன் மேலே டவுட் வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கும் போது கூட பெருசாக தலைவன் ஒன்றும் சொல்லலை. தயக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவனால் சமாளிக்க முடியாதனால சரி உண்மையெல்லாம் சொல்லிட்டான். ஆமாம், எனக்கு இது மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, என் ஒய்ஃபை நான் அடித்து கொன்னுட்டு உடம்பெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு லைக் கை கால் தலை எல்லாத்தையும் முழுக்க ஃபுல்லாக பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி நான் பக்கத்தில் இருக்க லேக்கில் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இதை பேசுகிற எனக்கே ஒரு பதட்டமாக இருக்குன்னா எந்த தைரியத்தில் பண்ணுறான் எனக்கு புரியுது. நீ என்னதான் மிலிட்ரி ஆஃபீஸர் உனக்கு போனோம் உணர்வு எல்லாம் இருந்தாலும் ஓகேனா, ஆனால் ஒய்ஃபு அது எப்படி அவளை தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை எப்படி அடிக்க மனசு வந்துச்சு? அடித்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அடிச்சிக்கிது பிடிச்சிக்கிது சகஜமான விஷயம். ஆனால் ஒரு கொலைன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயம். ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் ஹேண்டில் பண்ணவே கூடாது ஒரு பொண்ணை. அந்த பொண்ணை அடித்து கொன்று அந்த கொன்னை மறைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கலாம். ஹவு டு டிஸ்போசபிள் பாடி, ஹவு டு டிஸ்போஸ் த பிளட் ஸ்டெயின்ஸ், இந்த மாதிரிலாம் கூகுளில் லைக் நிறைய அந்த கெமிக்கல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், இந்த பாடியை லைக் மெல்ட் பண்ணுற கெமிக்கல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி லைக் வெப் சீரிஸ், இந்த மாதிரி த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த டார்க் வெப்பில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவன் இதை பற்றி ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் தலைவன் ஒரு விஷயம் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு சந்தேகம் வரக்கூடாது, அந்த ரத்த வாடை வரக்கூடாது, அந்த டெட் பாடி ஸ்மெல் வரக்கூடாது, என்ன பண்ணியிருக்கான்னா அங்கே இருக்க நாயும் அடிச்சிருக்கான். நாய் அடித்து கொன்று இருக்கான். ஸோ அப்போது நிறைய பேருக்கு என்ன கன்வேயாக இருக்குன்னா இந்த நாய் செத்து போச்சு, அந்த ஸ்மெல்லு வருது. ஸோ அந்த அவங்க ஒய்ஃபு டெட் பாடியோட ஸ்மெல்லு வரக்கூடாதுன்ட்டு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த நாய் ஸ்மெல்லை வச்சு மேட்ச் பண்ணுறன்ற மாதிரி தலைவன் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் தலைவனே எல்லா இதுவும் சொல்லிட்டான். அவனை கெட்ட வார்த்தையோடு பேசலாம், தப்பில்லை. இல்லை எனக்கு புரியல என்ன நடக்குதுங்க. ஒருத்தினானா பாய் ஃப்ரெண்டோட விஷத்தை கொடுத்துட்டு கொள்றா, இன்னொரு சைக்கோ என்ன பண்ணுறான்னா லைக் அடித்து கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறான். இப்போ இது ஒருத்தனானா பிரியாணி பண்ணி சாப்பிட்றா. எனக்கு பயமாக இருக்குது அவங்களெலாம் பார்த்தா. எனக்கு ஆல்ரெடி நாட்டில் பல பிரச்சனை, டாக்ஸ் பிரச்சனை, மயிர் பிரச்சனைன்னு, இதில் உங்களை மாதிரி சைக்கோ பார்த்தா இன்னும் எனக்கு பயமாக தான்டா இருக்குது. இப்போலாம் யாரை நம்புறதுலே தெரியல தாசண்ணா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன அட்வைஸ் தான் சொல்கிறேன். அந்த பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் இருக்கட்டும், நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். உனக்கு உன் ரிலேஷன்ஷிப் மேலே பிடிக்கலையா, இஃப் யூ ஃபீல் டாக்ஸிக், நீ டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி, இல்லை உன் ஒய்ஃபு டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு பிடிக்கலையா விலகிடு. உனக்கு அவங்க மேலே கையை வைக்கவோ ரைட்ஸ் கிடையாது. என்னதான் நீ கட்டி தாலி பண்ணாலும் அவங்கள அடிக்க உனக்கு உரிமை கிடையாது, சரியா? அடிச்சுட்டு நம்ம குடும்பப்படுத்தி நம்ம வெட்டிலாம் எப்படி மனசு வந்துச்சுன்னே எனக்கு புரியல. உனக்கு பிடிக்கலனா ஜஸ்ட் மூவ் ஆன். உன் வேலை மேலே பார்த்துட்டு போ, அவங்க வேலை மேலே பார்த்துட்டு போவாங்க. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அவங்க மூவ் ஆன் ஆகிடு. ஸோ உனக்கு அவங்கள அடிக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. ஈவன் அவங்க அப்பா அம்மா கூட கிடையாது. இட்ஸ் ஹர் லைஃப். அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலனாலும் சரி, இது அவங்க விஷ். ஸோ நீ இந்த மாதிரி குடும்பப்படுத்தி அடிச்சுக்காக பண்ணுறது உனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. நீ இந்த தான் உனக்கு துரோகம் பண்ணாலும் உனக்கு பிடிக்கலையா விலகி போயிடணும். அதுதான் ஒரு மனுஷன் இது. ஸோ இதெல்லாம் டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. நான் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக லைக் ஆனால் மதன் கௌரி என்ன வீடியோ, நான் ஜஸ்ட் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணும்போது மதன் கௌரி வீடியோ பார்த்தேன். என்னடா ஹைதராபாத் குக்கர் கேஸ்ன்னு ஏதோ போட்டிருக்காருன்னு ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 18 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா லைக் 1:30 ஆகுது. மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ 1:30 AM. ஸோ நான் இப்போ இந்த வீடியோஸ் பார்த்து என்னால் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ நைட் தூங்கினா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா மைண்ட் ஃபுல்லாக டிஸ்டர்ப்டாக இருக்காது அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து. ரொம்ப ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். யூஸ்வலாக கூட லைக் இதோட பார்க்க எனக்கு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு முழுக்க ரத்த நரம்பு நாடியில் முழுக்க சைக்கோவால் மட்டும்தான்
இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். சரி, நிறைய பேர் தூக்கிட்டு வந்துடுவீங்க. அந்த பொண்ணு இந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கட்டும், அந்த பொண்ணு எவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்கோம், இல்லை அந்த பொண்ணு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கோம். துரோகமே பண்ணட்டோம்டா, உனக்கு கொலை பண்ண ரைட்ஸ் கிடையாது. அவனுக்கு துரோகம் பண்ணாலா, உனக்கு பிடிக்கலையா பேசி புரியவை, இல்லையா செட் ஆகலையா சுத்தம் விட்டுட்டு போ. கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை, உனக்கு அது ரைட்ஸ் கிடையாது. அவங்க அம்மா அப்பா கூட கிடையாது. நல்ல வேளை அந்த குழந்தை அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவர்களே, குழந்தை எக்காரணத்து கொண்டு அவன்கிட்ட கண்ணில் என்ன காட்டுறாதீங்க. இந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஏன்னா முழுக்க 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 ஒரு எக்ஸ்ட்ரீம் சைக்கோனா லைக் ஏன்னா சைக்கோ கேட்டகரியில் சொல்ல முடியாது. அவன் ரொம்ப மோசமான இதாக இருக்கான். இவன்லாம் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரா? கைஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்துச்சுன்னா பிடிக்கலாம், மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுங்க. ஸோ தேவையில்லாமல் கோவப்பட்டு அவங்களையும் கொன்று நீங்களும் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? சிம்பிளாக சொல்கிறேன்னா, பிடிக்கலாம், மூவ் ஆன் ஆகிடுங்க. யாருக்கும் யார் மேலே ஃபிசிக்கல் வயலன்ஸை ஷோ பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. சரிங்களா? பட் உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது பண்ணிவிட்டு போங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜஸ்ட் மூவ் ஆன். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் வயலன்ஸ் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு இது கொலை கூட கிடையாது. இது கொலையை விட மோசமான விஷயம் இது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா வஸ்பியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.